Dear students, previous video நம்ம என்ன டாபிக் பார்த்தோன்னா டைபோரேனோட ப்ரிப்ரேஷன், அதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட்டு ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்னது பார்த்தோன்னா அமோனியா. ஓகேவா? அமோனியா ரியாக்டட் வித் டைபோரேன் இன் ஹை டெம்பரேச்சர் க்ளோஸ்டு வெசல்ஸில் டூ ஃபார்ம் நமக்கு என்ன கிடையாது, B3N3H6 அப்படின்ற போரசல் ஆர் டைபோரேட் ஆர் இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் வந்து பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். இப்போ ஒரு டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க போகிறோம். இப்போ டைபோரேனில் 2BH வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிங்க. நமக்கு என்ன கிடைக்குது, 2BH2 யூனிட் வந்து இருக்குது. எது சார் 2BH2? இது போரான், ரெண்டு வந்து BH, இது ஒரு BH, இது ஒரு BH. ஓகேவா? 2BH இதான் வந்து யூனிட் இருக்குது. இது டெர்மினல். இந்த சைட்லேயும் ஒரு BH இருக்குது, இந்த சைடில் BH இருக்குது இல்லையா. இதை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு BH யூனிட்ஸ் ஆர் லிங்க்டு பை 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன். ரெண்டு பிரிட்ஜில் இருக்க இதுதான் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன்ஸ். ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட், இதான் வந்து பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன். ரெண்டு பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் கூட இந்த ரெண்டு போரான் BH லிங்க் வந்து இணைஞ்சிருக்கு. ஓகேவா? இட் ஹாஸ் ஏ 8BH பாண்ட். 8BH பாயிண்ட் எங்கே இருக்குது? இது 1 2 3 4 5 6 7 8. இதான் நம்ம என்ன பண்ணுறோம், 8BH பாண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ டைபோரேன் ஆஸ் நமக்கு என்ன இருக்குன்னா ஒன்லி 12 வேலன்சி எலக்ட்ரான். 12 வேலன்சி எலக்ட்ரான் எங்கே இருக்குது? இப்போ போரானுடைய எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதுகிறோம். போரானுடைய அட்டாமிக் நம்பர் 5. அட்டாமிக் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1s2. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2s2 2p1. போரானுக்கு 5 இல்லையா அட்டாமிக் நம்பரு, அப்போ 5 இருக்குது. இதுதான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் தான் வேலன்சி எலக்ட்ரான். இப்போ 2s2 2p1 மொத்தம் போரானுடைய வேலன்சி எலக்ட்ரான் வந்து 3. ஓகேவா? அப்போ இந்த வந்து ரெண்டு பாண்டுக்கு வந்து இப்போ ரெண்டு போரான் இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. மொத்தம் 6 எலக்ட்ரான் ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ என்ன இருக்குது, 1 2 3 4 5 6. ஹைட்ரஜனில் 6 எலக்ட்ரானும் ரெண்டு போரானும் இணைஞ்சு 6 எலக்ட்ரானும் சேர்ந்து மொத்தம் எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது, 12 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது. ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஃபார்ம் நார்மல் கோவலன்ட் பாண்ட். இது நார்மல் கோவலன்ட் பாண்டில் வந்து நமக்கு வந்து இணையில. ஓகேவா? ஆனால் பட்டு நம்ம 4 டெர்மினல் PH பாண்ட்ஸ் ஆர் நார்மல் கோவலன்ட் பாண்ட். எது சார் டெர்மினலு? இந்த பாண்டு தான் டெர்மினல். டியர் ஸ்டூடெண்ட், இந்த பாண்டுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டெர்மினல். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற BH பாண்டு தான் டெர்மினல் பாண்டு. இது கோவலன்ட் பாண்டில் இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், கோடிட். டியர் ஸ்டூடெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கோடிட். என்ன நோட் பண்ணிக்கிறோம், 2 சென்டர்ட், அண்டர்லைன் 2 சென்டர்ட் 2 எலக்ட்ரான் பாண்ட், 2C 2 எலக்ட்ரான். எது சார் 2 சென்டர் 2 எலக்ட்ரானு? இதான் 2 சென்டர், இது ஒரு பி, இது ஒரு படி. இந்த 2 சென்டருக்கு இங்கே ஒரு 2 எலக்ட்ரான் ஷேர் ஆகுது இல்லையா. இதுதான் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். டெர்மினலில் 4 இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்களே BH. இது 1 2 3 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கிற 4 எலக்ட்ரான் யூஸ்டு த பிரிட்ஜ்டு பாண்ட். 4 எலக்ட்ரான் பிரிட்ஜ்டு பாண்ட் பாரு, 1 2 3 4. இதுதான் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் சொன்னேன் இல்லையா. இதுதான் பிரிட்ஜ்டு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் 2 3 சென்டர்ட் BH பாண்ட். எது சார் 2 3 சென்டர்ட் BH பாண்ட்? வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரியாக்ஷனில் இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ என்ன சொல்லிக்கிறோம் நம்ம, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக 2 3 சென்டர்ட் BH பாண்ட். இது B, இது H BH. அப்போ இது 3 சென்டர் 1 2 3 1 2 3. இது ஒரு 3 சென்டர் BH பாண்ட், இது ஒரு 3 சென்டர் BH பாண்ட், BHB பாண்ட். அதான் வந்து நமக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, 2 3 சென்டர் BH பாண்ட். நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? 2 எலக்ட்ரான்ஸ் ஈச், ரெண்டு எலக்ட்ரான் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? டியர் ஸ்டூடெண்ட், கொஞ்சம் இந்த ரியாக்ஷன் கவனிங்க கான்செப்டை. தீஸ் பாண்ட்ஸ் ஆர் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட். 3 சென்டர் எப்படி சார் 3 சென்டர் 1 2 3. இந்த 3 சென்டருக்கு 2 எலக்ட்ரான் ஷேரிங் பாண்ட் வந்து நடக்கு. அண்டர்லைன் பண்ணு. த பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் எ பிளேன் ஸ்ட்ரக்சர் வந்து மேலே பார்த்துருக்குறோம். இப்போ டைபோரானில் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டு
ஹைப்ரிடைஸில் வந்து இருக்குது. இங்கே வந்து என்ன ஹைப்ரிடேஷன் இருக்குது, நமக்கு வந்து sp3. எப்படி சார் sp3? இப்போ போரானுக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட்லி 3 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே ஒரு எலக்ட்ரான் 1 ஷேரிங்கு. ரெண்டு சேரும்போது நமக்கு என்ன, ஒரு s ஆர்பிட்டாலும் p ஆர்பிட்டாலில் 3 வந்து ஷேரிங் நடந்து நமக்கு sp3 ஹைப்ரிடேஷன். இந்த ஹைப்ரிடேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி நமக்கு என்னது, ஆல்ரெடி டிஸ்கஸ்டு இன் 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் இன் கிளியர்லி. ஒன்றா நல்லா கிளியராகவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 3 of 4 அண்டர்லைன் 4 sp3 hybridization orbital contain single electron. 4 hybridization orbital single electron இருக்குது. 4th orbital வந்து நமக்கு என்ன இருக்குது, எம்டியாக இருக்குது. எப்படி சார் 3 hybridization 1 2 3 இருக்கா, 1 2 3. இங்கே லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து நமக்கு என்ன இருக்கும், சிங்கிளாக வந்து இருக்கும். அதை அண்டர்லைன் பண்ணிங்க. ஓகேவா, இதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கினியா. நெக்ஸ்ட் ஒன் பாரு, 2 alph filled by hybridized orbital of each boron overlap with 2 hydrogen to form 4 terminal 2c 2 centered bond. 4 terminal நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சைடில் BH bond 2 இருக்குது, டயக்ராமில் பாரு. இந்த சைடில் BH bond இது 2, இங்கே இருக்கிற BH bond 2. இந்த 4 terminal தான் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்கிறோம் 2 electron centered, leaving the 1 empty and 1 half filled hybridized orbital. ஒரு போரான இன்னொரு போரான்னு பார்க்குறோம். அப்போ வந்து நமக்கு என்ன இருக்குது, படத்தில் இருக்கிற மாதிரி இப்போ டைபோரானில் வந்து 4 போர் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் இருக்கா, அதில் 3 வந்து நமக்கு என்ன இருக்குது, சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கா, அதில் 4th ஆர்பிட்டால் வந்து காலியாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு போரான்லேயும் ஈச் போரான்லேயும் 2 வந்து நமக்கு என்ன இருக்குது, ஆப்பிள்டு இனக்கலப்பு அடைந்த ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால் வந்து இருக்குது. 2 ஹைட்ரஜனுமே நமக்கு வந்து அணுக்களுடன் நம்ம ஓவர்லேப்பிங் பண்ணி நமக்கு வந்து 4 வந்து என்ன கிடைக்கும், 2c அண்டர்லைன் 4 டெர்மினல் தான் 2c 2e அப்படின்ற பாண்ட் ஃபார்மேஷன் வந்து உருவாகுது இந்த ஸ்டெப்பில். அப்போ ஒவ்வொரு போரான்லேயும் பார்த்தோன்னா நமக்கு ஈச் போரானில் ஒரு காலி ஆர்பிட்டாலும் ஒரு ஆஃப் நமக்கு என்னது ஃபில்டு அண்டர்லைன் பண்ணு அதான் கொடுத்துக்கிறாங்க பாரு. லீவிங் 1 empty and 1 half filled hybridized orbital and each boron. ஒவ்வொரு போரான்லையும் இருக்குது. அப்போ ஒரு போரானில் the 3 centered 2 electron bonds underline very 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 important. டைபோரானில் என்ன பாண்ட் இருக்குது, 3 centered 2 electron bond. அப்போ BHB bond formation involve overlapping the half filled hybridized orbital of one boron, the empty hybridized orbital of another boron and half filled 1s orbital of hydrogen. இதான் சொல்கிறாங்க மறுபடியும் அதே தான். அப்போ ஒவ்வொரு போரான்லேயும் காலியாக இருக்கிற ஆர்பிட்டாலும் ஹைட்ரஜன் பாதியாக நிரம்பியிருக்கிற 1s ஆர்பிட்டாலும் ஒன்று நமக்கு என்ன பண்ணுது, ஓவர்லேப்பிங் மேலே பொருந்துறதுனால BHB பிணைப்பு வந்து கிடைக்குது. அந்த பாண்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், 3 centered 2 electron bond. இதுதான் 3 centered. எது சார் 3 centered, 1 2 3. இந்த BHB இதுதான் 3 centered 2 electron. 2 போரானில் இருக்கிற எலக்ட்ரான் ஷேரிங் மூலிமா இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான், இந்த ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேரிங் மூலிமா தமிழில் சொல்லுவாங்க மும்மைய இரு எலக்ட்ரான் பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். இந்த டைபோரானுடைய ஸ்ட்ரக்சர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா, ரைட் யா நோட் அண்ட் டைபோரான் ஸ்ட்ரக்சர். இந்த ரியாக்ஷன் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க டியர் ஸ்டூடெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், யூசஸ் ஆஃப் டைபோரேன். ஓகேவா, டைபோரேன் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ஹைலி எனர்ஜி ஃபியூல் ஃபார் ப்ரொப்பலண்ட். ஹைலி எனர்ஜி ஃபியூல் ஃபார் ப்ரொப்பலண்ட் அப்படின்னா ஃபியூல் ப்ரொப்பலண்ட்னா நமக்கு தெரியும். இப்போ ராக்கெட் உந்திகளெல்லாம் பார்த்துருக்குறோம். அதை வந்து நமக்கு என்ன பண்ணுறோம், உயர் ஆற்றலில் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, டைபோரான் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ஹை எனர்ஜி ஃபியூல் ஃபார் ப்ரொப்பலண்ட். உந்திகளில் உயர் ஆற்றல் எரிபொருளாக டைபோரான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட் இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுறோம். இன்ஆர்கானிக் இல்லை, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரெடியூசிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் யூஸ்டு இன் எ வெல்டிங் டார்ச். இப்போ டார்ச் விளக்கு இருக்குது இல்லையா, லைட் ஒளி விளக்கு, அதுக்கு வந்து வெல்டிங் பர்பஸ்க்காக ஒட்ட வைக்கிறதுக்கு வெல்டிங் பண்ணி சுடர் நல்லா பளிச்சுன்னு தெரியுறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். இதெல்லாம் டைபோரானுடைய யூசஸ். ரைட் த கொஸ்டின், வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் டைபோரான்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் டியர் ஸ்டூடெண்ட், போரான் ட்ரைஃப்ளோரைடு. ஓகேவா,
boron trifluoride. Preparation. இப்போ boron trifluoride is obtained by the treatment of calcium fluoride with boron trioxide. boron trioxide formula என்ன? boron trioxide இல்லை boron oxide B2O3. ஓகேவா? in the presence of concentrated sulfuric acid. concentrated sulfuric acid formula என்ன? H2SO4. அப்போ நமக்கு வந்து boron trifluoride கிடைக்குது. very important question. How is boron trifluoride prepared? question இது. How is boron trifluoride prepared? Reaction B2O3 plus 3CaF2 plus 3H2O gives just heating 3BH3 2BH3 plus 3CaSO4 plus 3H2O. ஓகேவா? அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் இங்கே? வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ஆக்சைடு? போரிக் ஆக்சைடு reacted with calcium fluoride in the presence of sulfuric acid to form நமக்கு என்ன இருக்கு? boron trifluoride அப்படின்ற காம்பவுண்ட் கிடைக்குது. இப்போ இங்கே கிடைக்கிற BH3 இந்த காம்பவுண்டை மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரியாக்ட் பண்ணி நம்ம வந்து boron trifluoride கிடைக்கும். நெக்ஸ்ட்டு it can also be obtained by treating boron trioxide with carbon and fluorine. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம்? boron trioxide B2O3 plus 3 கார்பன் என்ன ஆக்ட் பண்ணுவோம் இங்கே? reducing agent plus 3F2 gives நமக்கு என்ன கிடைக்கும்? 2BF3 plus 3CO. இந்த BF3ன்றது தான் நம்ம என்ன காம்பவுண்ட் சொல்கிறோம்? boron trifluoride. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்ன நோட் பண்ணணும்? boron trifluoride காம்பவுண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கப்பா BF3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு laboratory ப்ரிப்பரேஷனில் நமக்கு pure BF3 is prepared by the thermal decomposition of benzene disonium tetrafluoroborate. என்ன காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம்? லெபார்டரி தொழிற்சாலையில் பியூர் போரான் தயாரிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? தெர்மல் டீகாம்போசிஷன் வெப்பப்படுத்துகிறோம். என்ன காம்பவுண்டை வெப்பப்படுத்துகிறோம்? பென்சின் டைசோடியம் டெட்ராஃப்ளோரோபோரேட். காம்பவுண்ட் நேம் பாரு. பிஹெச்னா என்னது? பென்சின். ஓகேவா? C6H5. அப்போ PHN2BF4. இதுதான் இந்த பேர் என்னன்னு சொல்கிறோம்? பென்சின் டைசோனியம் டெட்ராபோரேட். பென்சின் டைசோனியம் டெட்ராபோரேட்னுடைய ஃபார்முலா BHN2BF4 gives heating BF3 boron trifluoride. அடுத்தது PHF plus N2 ஹைட்ரஜன் கேஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது? லிபரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இது வெரி இம்பார்ட்டன்ட் பா. கொஷின் எழுதிங்க. How is boron trifluoride prepared? இல்லை லெபார்டரி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கேட்டாலும் இந்த கேட்குற மெத்தட் எழுதுகிறேன். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் boron trifluoride as a பிளானர் ஜாமெண்ட்ரி நோட் பண்ணிங்க. தலை ஒரு அமைப்பு. எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி காம்பவுண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் எலக்ட்ரான் குறை சேர்மங்கள் அப்படின்னா boron trifluoride BF3. அக்செப்டட் எலக்ட்ரான் ஃபேர் டு ஃபார்ம் கோஆர்டினேட்டட் கோவலன்ட் பாண்ட். இது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டுன்றோம். அக்செப்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குன்னா BX4 மைனஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு பேர். ஒரு கூட்டு அமைப்பில் வந்து கிடைக்குது. ரியாக்ஷன் பாரு. BF3 plus NH3 boron trifluoride reacted with ammonia to form நமக்கு என்ன இருக்குது? BF3. அதாவது F3B gives. இங்கே gives எப்படி போட்டுக்கிறாங்க பார்த்தியா? எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? NH3 இது வந்து என்ன பாண்டு? கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். அடுத்த ரியாக்ஷன் பாரு. BF3 plus H2O வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுது. அப்பயும் நமக்கு என்ன இருக்குது? OH அந்த ஆக்சிஜன்லேருந்து போரானில் 2 எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணுது. அதனால தான் எலக்ட்ரான் வந்து குறைவாக இருக்குது. அதனால் ஆக்சிஜனில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து போரான் வந்து வாங்கிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிசிஸ். நம்ம போரான் ட்ரைஃப்ளோரைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு போரிக் ஆசிட் வந்து கிடைக்குது. இது வந்து எதுவான கன்வெர்டட் இன்டு ஃப்ளோரோபோரிக் ஆசிடாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ரியாக்ஷன் பார்க்கலாமா? 4BF3 plus 12H2O gives நமக்கு வந்து என்ன காம்பவுண்ட் கிடைக்குது? டியர் ஸ்டூடெண்ட் 4 என்ன காம்பவுண்ட் கிடைக்குது? H3BO3 போரிக் ஆசிட். 4 மோல் போரிக் ஆசிட் ப்ளஸ் 12HF ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு. நெக்ஸ்ட்டு அங்கே கிடைக்கிற போரிக் ஆசிட் இங்கே எடுத்துக்கிற மறுபடியும் 3 மோல்ஸாக யூஸ் பண்ணுறோம். 3H3BO3 போரிக் ஆசிட் ரியாக்டட் வித் 12HF ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு. அங்கே கிடைக்கிற ப்ராடக்ட்டு இங்கே ரியாக்டாக யூஸ் பண்ணுறோம். கிவ்ஸ் 3H+
ப்ளஸ் 3BF4 மைனஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இது வந்து என்ன ஃபார்மாக மாறும், கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டில் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. மேலே பார்த்தோமா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அண்டர்லைன் பண்ணிய டியர் ஸ்டூடெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் 9H2O. இப்போ நம்ம ரியாக்ஷன் ரெண்டும் ஆட் பண்ணால் கிடைக்கும். இங்கே இருக்கிற BF3 அப்படியே இருக்குது. எது காமனாக இருக்குது, இங்கே 12H2O இருக்குது, இங்கே நமக்கு என்ன இருக்குது 9H2O இருக்குது. ரிமைனிங் எவ்வளோ வாட்டர் இருக்கணும் நமக்கு, சேம் இங்கேயும் 12H2O தான் உனக்கு வந்து வரும். இங்கே வந்து புக்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே வந்து 12 இருக்குது, இங்கே 9 வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் வந்து நமக்கு 3H2O. நெக்ஸ்ட் பாரு, இங்கே 3BF3 இருக்குது, இங்கே அப்போ 3BF3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்கும், 1BF3 இருக்கும். இங்கே 12HF இருக்குது, இங்கேயும் 12HF வந்து ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாமா. இப்போ நெக்ஸ்ட் பாரு, இது ரெண்டும் ஆட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற 4BF3 அப்படியே இங்கே எழுதிடுறோம். ஓகேவா. இங்கே 9 ரிமைனிங், இங்கேயும் 9 வந்து நமக்கு என்ன இருக்கும், ரிமைனிங் 9 போயிடுச்சுன்னா இங்கே வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். புக்கில் தப்பாக இருக்குது பாருங்கள், 9 இல்லை, இந்த இடத்துல 3H2O gives நமக்கு என்ன கிடைக்கும். இங்கே 4 வராது டியர் ஸ்டூடெண்ட், இங்கே 4 இல்லை, 4 தான் இங்கே ஒரு போரிக் ஆசிட், இங்கே இருக்கிற போரிக் ஆசிட் இதையும் கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் 1 தான் இருக்கும். இந்த இடத்துல 1 மட்டும் போட்டுக்க, 1 தான் வரணும். ஓகேவா. H3BO3 ப்ளஸ் இங்கே இருக்கிற 3 ஹைட்ரஜன் ப்ளஸ் நமக்கு என்ன இருக்குது, இங்கே இருக்கிற 3BF4 மைனஸ் ஃபார்ம் அப்படியே இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா. இது போரானுடைய ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஒரு காம்பவுண்ட். ஹைட்ராலிசிஸ் பண்ணால் போரிக் ஆசிட் கிடைக்குது. அது வந்து எதுவாக பின்னர் மாறுதுன்னா ஃப்ளோரோ போரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுது. எது ஃப்ளோரோ போரிக் ஆசிட், BF34 மைனஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா. டியர் ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யூசஸ் ஆஃப் boron trifluoride. Boron trifluoride is used for preparing HBF4 underlined and a catalyst in organic chemistry. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது HBF4 தயாரிக்கல ப்ரிப்ரேஷன்லையும் போரான் ட்ரைஃப்ளோரைடு பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஆஸ் எ ஃப்ளோரினேட்டிங் ஏஜென்ட். ஃப்ளோரினேட்டிங்னா ஃப்ளோரினேட்டிங் ஏஜெண்டாக யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோரானை வந்து ஏற்கக்கூடிய ஒரு விளைபொருளாக வந்து பயன்படுத்துகிறோம். எது, BF3 வந்து என்னது, எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி காம்பவுண்ட். இது வந்து ஆக்ட் ஆஸ் எ லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது. சரி, லூயிஸ் ஆசிட் பேஸெல்லாம் பின்னாடி நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் வால்யூமில் வந்து நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த ரியாக்ஷன் மட்டும் நல்லா 1 by 1 பாருங்கள். நம்ம இப்போ ஒரு ரீகால் வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், we are discussing. என்ன டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம டுடே டாபிக்கில். டியர் ஸ்டூடெண்ட், டெல் மீ, ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, ப்ரிப்ரேஷன் ஆஃப் டைபோரேன். டைபோரேனுடைய ப்ரிப்ரேஷன் பார்த்தோம் இல்லையா. சோடியம் போர் ஹைட்ரேட்டை அயோடின் கூட ரியாக்ட் பண்ணுறோம் in the presence of டைக்ளைமில். அப்போ வந்து டைபோரான் கிடைக்குதுன்னு பார்த்துருக்குறோம். டைபோரான் வந்து டயாமேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அது வந்து ஹைலி ரியாக்டிவ் காம்பவுண்டுன்னு பார்த்துருக்குறோம். அப்போ டைபோரான் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்குதுன்னு பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். இப்போ டைபோரேன் வந்து அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது ஹை டெம்பரேச்சரில். அப்போ வந்து நமக்கு என்ன காம்பவுண்ட் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிக்கிறோம், B3N3H6. B3N3H6 பேர் என்னன்னு சொல்கிறோம், போரசோல் ஆர் போரசின் ஆர் இன்ஆர்கானிக் பென்சின். ஓகேவா. இன்ஆர்கானிக் பென்சின் இஸ் டேஷ், என்னது என்ன நேம், போரசோல் ஆர் போரசின் அல்லது வந்து சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் சொல்லிடுங்க. இப்போ டைபோரானில் வந்து 3 சென்டர்ட், நோட் பண்ணிக்க, 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் இருக்குது. அதில் வந்து 12 வேலன்சி எலக்ட்ரான் இருக்குது. நமக்கு வந்து 8 வந்து BH பாண்ட் இருக்குது. 2 வந்து BH2 யூனிட்டால் லிங்க் ஆகிருக்கு. இங்கே வந்து பிரிட்ஜுடு ஹைட்ரஜன் வந்து இருக்குது. ஒரு போரானுக்கும் இன்னொரு போரானுக்கும் BH பாண்ட் வந்து இருக்குது 4. இந்தமாரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். sp3 ஹைப்ரிடேஷனில் இருக்குது அப்படின்றது பார்த்துருக்குறோம், நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதனுடைய டைபோரானுடைய யூசஸ் பார்த்துருக்குறோம். அடுத்தது பார்த்தோன்னா போரான் ட்ரைஃப்ளோரைடுடைய ப்ரிப்ரேஷன் பார்த்துருக்குறோம். அது போரிக் ஆசிட்லேருந்து லாஸ்ட்டில் அது வந்து நம்ம அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்,
காம்பவுண்டாக சேஞ்சஸ் பண்ணும்போது இது எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி காம்பவுண்ட். நெக்ஸ்ட்டு அதனுடைய யூசஸ், அதில் இம்பார்ட்டன்ட் யூசஸ் வந்து என்னது, புளோரினேட்டிங் ஏஜென்ட். பார்த்துருக்கோங்களா, இவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கணும். இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். ரியாக்ஷன் வந்து 1 or 2 டைம்ஸ் என்ன பண்ணணும், நீங்கள் தான் சொல்லி பார்த்து எழுதி பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம சின்ன லோயர் செக்ஷனில் நீ வந்து பேலன்ஸ் பண்ணெல்லாம் காட்ட முடியும். ஆட்டோமேட்டிக்காக நீ படிக்கும்போதே அப்படியே படிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகிடும், மெமரி ஆகிடும், அதுவே பேலன்ஸுக்கு வந்துடும். ஓகேவா? படிக்கும்போது சேர்த்து படிக்கிற ரியாக்ஷன் எப்படி படிக்கணும், BF3 ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் படிக்கிறேன். 4BF3 + 9H2O gives 4H3. 4H3ல சாரி டியர் ஸ்டூடெண்ட், 4BF3 + 3H2O gives, நான் இங்கே சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல 3 வரணும், இங்கே வந்து வெறும் 1 mol தான். அப்போ 4BF3 + இப்போ நான் எழுதுகிறேன் ரியாக்ஷன் கவனிங்க. 4BF3 + 3H2O gives நமக்கு என்ன கிடைக்குது, H என்ன கிடைக்குது டியர் ஸ்டூடெண்ட். இப்போ ப்ராடக்ட் நான் எழுதுகிறேன் பாரு, H3BO3 + 3H + என்ன இருக்குது 3BF4- அப்படின்ற காம்பவுண்ட் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இதேமாரி சொல்லினே எழுதி பார்த்தோன்னா மெமரி ஆகிடும். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.